ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப் ரெஸ்டாரண்ட் சேனல். இப்போ நீங்க பார்க்குறது கவி ஃபாரஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபாரஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டாப் ஓவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பவர் பிளான்ட் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன லேண்ட்ஸ்கேப். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அழகாக இருக்கும். நீங்களும் ஒரு பிரேக் எடுத்த மாதிரி இருக்கும். வேணும்னா நிறுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அடர்ந்த காடான இந்த கவியில நிறைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வனவாழின பழங்குடி மக்கள் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. இந்த குழந்தைங்களும் அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த குழந்தைகள் தான். இந்த கவி ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற டூரிசம் பிளேசஸ் மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். காட்டுக்குள்ள முழுக்க முழுக்க நம்ம டிரைவ்ல மட்டுமே போகிற ஒரு டூரிசம் பிளேஸ் தான். ஒரு சில பகுதிகள் இருக்கு நம்ம இறங்கி பார்க்கறதுக்கோ இல்லை வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகள் மட்டும்தான். மற்றபடி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிரைவிங்லேயே தான் இருப்பீங்க. காட்டுக்குள்ள ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப் போகணும், அதுவும் டிரைவிங்கில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரொம்ப பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் இந்த கவி ஃபாரஸ்ட். நம்மகிட்ட நிறைய டைம் இருக்குது, அதனால நிறைய பிளேஸில் நிறுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. லஞ்ச் கொண்டு வந்தவங்களுக்கு ஓகே, இல்லை ஹோட்டலில் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமாயிடும். காடுகள் முழுக்க நிறைய யானைகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரி தான் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்க ஒரு பகுதி அப்படின்னு அங்கேருந்து ஒரு லோக்கல் அண்ணா சொன்னார். பிகாஸ் யானைகள் தண்ணி குடிக்க இந்த ஏரியை தான் ஈஸி ஆக்சஸாக அணுகிறதா அந்த அண்ணா சொல்லியிருந்தாரு. மொத்தம் இந்த 90 கிலோமீட்டர் டிரைவில் 5 பெரிய டேமும் ஒரு சின்ன டேம் ஆக மொத்தம் 6 டேம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஒரு பகுதியும் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்றதால நிறுத்தி ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இது போல் ஆன் தி வேல நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. குறிப்பிட்ட சில டேம்ஸ் ஏரியா வரும்போது அங்கே இருக்க ரேஞ்சர்ஸ் நம்மளோட கார் நம்பரையும் நம்ம ஐடியும் நோட் பண்ணிப்பாங்க, நம்மளை ட்ராக் பண்ணுற விதமாக. இவ்வளோ தூரம் நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் இது வரைக்கும் ஒரு அனிமலும் பார்க்கல, ஒரு பறவையும் பார்க்கலன்னு ஏங்கிட்டு வரும்போது அப்போ வந்தவங்க தான் இவங்க 2 பேரும். பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மயிலை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஆனால் அது காட்டில் அதோட இருப்பிடத்தில் நம்ம பார்க்கறது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. நிறுத்தி பார்த்துட்டு இருந்தோம், பட் நாங்கள் மட்டுமே இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாதுன்னு எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் பார்க்கணுன்றதால நாங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் நிறுத்தி பார்த்துட்டு சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். பின்னாடி வந்தவங்களுக்கு வழி விட்டுட்டேன். நீங்களும் இது போல ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா பின்னாடி வரவங்களையும் யோசிச்சு கொஞ்சம் வழி விடுங்க. இது செகண்ட் டேம். கேரளாவில் இருக்க மொத்த டேமும் பார்த்தீங்கன்னா இந்த கவியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை செகண்டாக வெல்கம் பண்ணவர் தான் இந்த குரங்கு ராஜா. இறங்கி போயிட்டு அப்யூஸ் பண்ணவோ இல்லை சாப்பிட ஏதாவது கொடுக்கவோ ட்ரை பண்ணாதீங்க, வேணாம். அது இயற்கையோட இயற்கையாகவே வாழ்ந்துட்டு போட்டோம். பார்ட் 2 வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மீதி தூரம் போக வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேயும் ஒரு ரேஞ்சர் ஆஃபீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு நம்மளோட டீட்டெயில் ப்ளஸ் வண்டி டீட்டெயில் என்ட்ரி பண்ணிவிட்டு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, பே பண்ணணும். ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.